அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? எனது வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. பொங்கல் பண்டிகை அன்னிக்கு எங்க கல்லூரியில நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வை தான் நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்க போறேன். பொங்கல் திருவிழா வந்துட்டாலே போதும், தமிழகத்துல கிட்டத்தட்ட எல்லா கல்லூரிகளிலுமே இத ஒரு கலாச்சார விழாவா கொண்டாடுறாங்க. அதே போலதான் எங்க கல்லூரியிலும் இந்த வருஷ பொங்கல் விழா ரொம்ப சிறப்போட நடத்த கல்லூரி நிர்வாகம் ஏற்பாடு செஞ்சது. நான் திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் பிஇ படிச்சிட்டு இருக்கேன். என் பேரு கலையரசி. நான் திருச்சியில இருக்கக்கூடிய ஷாஜஹான் நகரிலிருந்து காலேஜுக்கு வரேன். எனக்கு வயது 19 ஆச்சு. நல்ல மாநிறம், ஒல்லியா நல்ல அழகா இருப்பேன். எங்க வீட்ல நான் மட்டும் ஒரே பொண்ணுதான், அதனால அவ்வளவு செல்லம் கொடுப்பாங்க. எங்க காலேஜ்ல பசங்க எல்லாம் செம சூப்பரா இருப்பாங்க. பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து அவர்கள சைட் அடிக்கிறது தான் எங்க வேலை. அவங்களும் ரொம்ப நல்ல பசங்களா அடக்க ஒடுக்கமா இருப்பாங்க. பொங்கலுக்கு முதல் நாள் எங்க காலேஜ்ல பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துச்சு. நான் புது சாரி எடுத்து என்னோட அங்க அழகெல்லாம் வெளியில தெரியற மாதிரி கட்டியிருந்தேன். நான் அவ்வளவு அழகா இருந்தேன், என் கண்ணே பட்டுடும் போல இருந்துச்சு. என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் அவ்வளவு ஈஸியா சொல்லிட முடியாது. அவங்களும் ரொம்ப டிப்டாப்பா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தாங்க. வீட்டிலிருந்து போகும்போதே ஃபுல் மேக்கப்போட தான் காலேஜுக்கு போனோம். அங்க போன உடனே பொங்கல் பண்டிகைக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சோம். எங்க கிளாஸ் ரூம சுத்தம் செய்யறது, சாணி வலிக்கிறது, கோலம் போடுறது, கலர் பேப்பர் ஓட்டுறது, அப்புறம் பொங்கலுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் பசங்க கிட்ட சொல்லி கடைக்கு போய் வாங்கிட்டு வர சொன்னோம். அவங்களும் நாங்க சொன்ன பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதற்கு இடையிலேயே ஆட்டம் பாட்டம், உரியடிக்கிறது, கிளாசிக்கல் சேர், கயிறு இழுத்தல், பாட்டுக்கு பாட்டுன்னு பல விளையாட்டுப் போட்டிகளும் நடந்துச்சு. அதுவரையும் அமைதியா கேஷுவலா இருந்த எங்க கிளாஸ் பசங்க பொங்கல் வைக்க ஆரம்பிச்ச உடனே ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் எடுத்து வச்சு திடீர்னு போட்டு வந்து சஸ்பென்ஸ் கொடுத்தாங்க. அவ்வளவு சூப்பரா வேட்டி சட்டையோட பாரம்பரியமான ஆடையில வந்தாங்க. எனக்கு ஆரம்பத்திலிருந்தே என் கிளாஸ்மேட்டான அந்த சையத் நிவாஸ் மேல ஒரு கண்ணு. நான் அவன பாக்குறதும் அவன் என்ன பாக்குறதும்னு 2 பேரும் கண்ணுலயே பொங்கல் வச்சிட்டு இருந்தோம். கீழ ஒரு பெரிய பொங்கல் பானையில பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாங்க. பொங்கலுக்கு தேவையான அரிசிகளை கழுவி கொடுக்கிறது, வெல்லத்தை இடிச்சு கொடுக்கிறதுன்னு எல்லா வேலைகளும் நான் செஞ்சேன். அடுப்பு தீ மூட்டுனதுக்கு அப்புறம் விறகு சரியா எரியாம புகையா வந்துட்டு இருந்தது. பயங்கரமான கண்ணெரிச்சல், வியர்வை, ஒரே புழுக்கம். நான் மெல்லமா விலகி மேல எங்க கிளாஸ் ரூம்க்கு வந்துட்டேன். அங்க பார்த்தா சையத் நிவாஸும் கூட 2 பசங்களும் இருந்தாங்க. நான் மெல்லமா போய் என்னோட டெஸ்க்ல உட்காந்துட்டேன். சையத் நிவாஸ் ஓர கண்ணால மெல்லமா என்ன பார்த்தான். நானும் அவன பார்த்தேன். ஜாடையிலேயே என் ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்டேன். அவனும் சூப்பரா இருக்குதுன்னு சொன்னான். அதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் மாடியில இருந்து பொங்கல் வைக்கிறத பார்த்துட்டு இருந்தோம். 2 பேரும் அருகருகே நிற்கிறதால என்னோட தோள்பட்டை சையத் நிவாஸ் மேல உரசிச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே ரசிச்சுட்டு பொங்கல் வைக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அவனும் மெய் மறந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சான். அந்த நேரம் எனக்கு ஒண்ணுக்கு வர ஆரம்பிச்சது. நான் அப்படியே கொஞ்சம் விலகி லேடிஸ் ரெஸ்ட் ரூம் பக்கம் போனேன். என்னன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா சையத் நிவாஸும் பின்னாடியே வந்துட்டு இருந்தான். எனக்கும் தர்ம சங்கடமா இருந்துச்சு. சரின்னு ரெஸ்ட் ரூம் பக்கத்துல போனேன். அவ முன்னாடியே நின்னுட்டு இருந்தா. நான் உள்ள போய் கதவை தாப்பால் போட்டுட்டேன். ரெஸ்ட் ரூம்ல வேற யாராவது இருக்காங்களான்னு செக் பண்றதுக்காக காயத்ரி காயத்ரி அப்படின்னு சத்தமா கூப்பிட்டேன். யாருமே பதில் கொடுக்கல. ரெஸ்ட் ரூம்ல யாரும் இல்லைன்னு தோணுச்சு. அப்பதான் என்னோட குறுக்கு புத்து வேலை செஞ்சுது. வெளியில இருக்கிற சையத் நிவாஸ்க்கு தெரியற மாதிரி கதவை திறந்து விட்டேன். சேலைய சரி செஞ்சேன். சையத் நிவாஸ் மெல்லமா ஓர கண்ணால பார்த்தான். ஆனாலும் சையத் நிவாஸ் ரொம்ப அமைதியா இருந்தான். அதன் பிறகு வெக்கத்தை விட்டு நானே, டேய் சையத் நிவாஸ், இங்கே கொஞ்சம் வாடா, இந்த புது ட்ரெஸ் எங்கேயும் மாட்டிக்கிச்சுகா, இதை எடுத்து விடு அப்படின்னு நானே கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டேன். என்ன நடக்குதுன்னே தெரியாம பேக்கு மாதிரி வந்து எங்க சிக்கிருச்சு கலையரசின்னு கேட்டான் வெகுளியாக. நான் என்னன்னே தெரியலடா, மூச்சு விட முடியல, ஜாக்கெட் ரொம்ப டைட்டா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே மேல முந்தானைய விலக்கி என்னோட பருத்த தேங்காய காட்டினேன். அத பார்த்த உடனே அவனுடைய புடலங்கா தடிக்க ஆரம்பிச்சது. சையத் நிவாஸ் தயாராயிட்டான்னு தோணுச்சு. முஸ்லிம்களுடைய புடலங்காய பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை.
அப்படியே பின்னாடி என்னோட பூசணிக்காய அவ மேல படுற மாதிரி வச்சு தேய்ச்சு விட்டேன். என்ன பண்றதுனே தெரியாம திகைச்சு நின்னா. புடலங்கா நல்லா வெடைச்சுது. தப்ப நினைக்காதடா, ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்லிட்டு மெல்லமா என்னோட சேலைய தூக்கி கீழே உக்காந்து ஒண்ணுக்கு போனேன். அதையே அவன பாக்க வச்சேன். ஒண்ணுக்கு போக போகவே சையப் நிவாஸ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு அவனுடைய கைகளை அப்படியே எடுத்து என்னோட கோதுமை பருப்புல வைத்து தேய்ச்சு விட ஆரம்பிச்சான். நான் ஒண்ணுக்கு போறதா இல்ல சையத் நிவாஸ் கை விரல உள்ள விடவானுன்னே குழப்பமாயிருந்துச்சு. அவனும் ஏன் இவ்வளவு வெறியானான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை என்னோட புடவைய பார்த்து மூடாயிருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஆக்ரோஷமா கோதுமை பருப்புக்குள்ள விரல விட்டு கொடைஞ்சி எடுத்தான். அது ஒரு மாதிரியா சொர்க்கத்துல மிதக்கிற மாதிரி செம சுகமா இருந்துச்சு. அத நான் எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல. அவனோட 2 நடுவிரல்களும் என்னோட கோதுமை பருப்புக்குள்ள இருந்துச்சு. சின்ன ரெஸ்ட் ரூமா இருந்தாலும் நாங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தது அவ்வளவு ஹாப்பிய கொடுத்துச்சு. எனக்கும் வெறியான உடனே அவனோட அங்கவஸ்திரத்தை கழட்டி புடலங்காய வெளியில எடுத்து விட்டேன். நட்டுக்கிட்டு நின்னது. முஸ்லீமா இருக்கறதால முழுக்கட்டையா புடலங்காய் மேல மொட்டை இருந்துச்சு. நல்ல சிவப்பு நிறத்துல பார்க்கவே அவ்வளவு ஆசையா இருந்தது. நானும் ஆசதீர சுவைச்சு விட்டேன். வியர்வை நாத்தமும் கொஞ்சம் உப்பாவும் இருந்தது. திடீர்னு அவனுடைய 2 நடுவிரல்களையும் உள்ள விட்டு வேகமா குத்த ஆரம்பிச்சான். நான் நல்லா உருவி விட்டேன். கொஞ்ச நேரத்துல அவன் விரல்ல ஜெல்லி மாதிரி வந்திருந்துச்சு. அத அப்படியே எடுத்து அவனோட வாயில போட்டு முழுங்கினான். அப்புறம் என்ன பார்த்து சிரிச்சான். நானும் வெக்கத்துல சிரிச்சேன். எங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் மேல நின்னு பொங்கல் வைக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தோம். எங்க வர்றதுக்குள்ளேயே பொங்கல் பொங்கிருச்சு. அதுக்கு முன்னாடியே என்னோட பொங்கல் பொங்கின விஷயம் இவங்க யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அன்னைக்கு முழுவதும் கல்லூரியே களகட்டுச்சு. இந்த வருஷ பொங்கல் பண்டிகை எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துச்சு. உங்களுக்கும் இதே போல அனுபவங்கள் இருந்தால் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற உண்மை கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள்.